கிருஷ்ணன் விளையாடின்னு இருக்கான், பின்னாடி இருக்கா பெரியாழ்வார் யசோதை, பின்னழக பாக்குறா. அன்று மகாபாரத யுத்தம் நடந்தது. அப்போ கிருஷ்ணனுடைய பின்னழக அர்ஜுனன் தேர்ல உட்கார்ந்து ரசிச்சிருப்பானே. அந்த மகாபாரத யுத்தம் ஏன் நடந்ததுன்னா, பாண்டவர் கௌரவர் ரெண்டு பேருமே பங்காளிகள். அந்த பரத வம்சத்தில் வந்த அவர்களுக்கென்றே கிடந்த நிலையாக இருக்கக்கூடியது அந்த செல்வம். அது எப்படிப்பட்ட செல்வம்னா பெரிய செல்வம். அதாவது பல பல குறுநில மன்னர்களை எல்லாம் தங்களுக்கு கீழே கொண்டு அவர்கள் மீது ஆளுமை செலுத்தக்கூடிய பேரரசாக பாரத நாடு, அதை சுற்றி இருக்கும் பகுதிகள் அத்தனையும் ஆளக்கூடிய பெருமை மிக்க செல்வம். இத துரியோதனன் என்ன பண்ணிருக்கலாம்னா, பெரியாழ்வார் யசோதை ஒரு அட்வைஸ் சொல்றா. பெரியாழ்வாருக்கு என்ன கவலைன்னா, இந்த துரியோதனன் பேசாம பாண்டவர்களோடு ஒத்து போயிருந்தா எங்க கிருஷ்ணன் போர்க்களத்துக்குள்ளெல்லாம் நுழையாம இருந்திருப்பானோ இல்லையோ. ஐயோ பாவம், இந்த கிருஷ்ணனை போய் தேரோட்ட வச்சு 18 நாள் யுத்தம் எல்லாம் நடந்துருத்தே. துரியோதனனுக்கு என்ன பொறாமன்னா, பாண்டவர்கள் வாழக்கூடாது, பாண்டவர்கள் நன்னா இருக்கக்கூடாது, நான் ஒத்தும் போக மாட்டேன், பொருந்தியும் போக மாட்டேன், அப்படி சேர்ந்தெல்லாம் அனுபவிக்க மாட்டேன், மண் ஆழ்வான், மண்ணை நான் ஒருவன் மட்டுமே ஆள வேண்டும், தான் ஒருவனே மண்ணை ஆழ்வதற்காக பாண்டவர்களையே அழித்து தீர்க்க வேண்டும் என்று திட்டமிட்டான் துரியோதனன். கிருஷ்ணா நீ என்ன பண்ண, குடி கெட, குடினா அவனுடைய மொத்த குடும்பம், அவனை சார்ந்து இருக்கக்கூடிய அவனுடைய குலம், அந்த கௌரவர் குலம் எல்லாரும் அதர்ம வழியில போறா. பக்தர்களான பாண்டவர்களுக்கு தீங்கிழைக்கிறார்கள், அபலை பெண்ணான திரௌபதியை அவமானப்படுத்தினார்கள். அதனால அவன், அவன் உறவினர், அவனை சார்ந்த நண்பர்கள், அவனுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய கூட்டணி வைத்தவர்கள் என அத்தனை பேரையும் குலம் கெட, அந்த குலமே அழிந்து போகும்படி, குடி கெட அந்த குடியே அழியும்படியாக தோன்றிய. இந்த இடத்துல தோன்றிய அப்படின்னா உருவான, பிறந்த அப்படி அர்த்தம் சொல்லல மணவாள மாமுனிகள். தோன்றியனா ஒளி வீசியன்னு அர்த்தம். கிருஷ்ணன் எப்போது ஒளி வீசினான் அப்படின்னா, மாமுனிகள் ஒரு தியரி சொல்றார். அதாவது அவன் சர்வேஸ்வரனாக இருக்கும் போதோ, விஸ்வரூபம் காட்டிய போதோ, வாய்க்குள்ளே வையகத்தை காட்டிய போதோ, கோவர்தன மலையை தூக்கிய போதோ, அல்லது காளியன் தலையில் நாட்டியம் ஆடிய போதோ, அப்பெல்லாம் கூட நல்லா ஒளி வீசலையா. ஆனா அர்ஜுனனுக்கு தான் சாரதி டிரைவர்னு கீழே உட்காந்துட்டு அர்ஜுனனை தூக்கி பேசஞ்சர்னு மேல உட்கார வச்சு, என் பக்தன் மேல இருக்கட்டும், நான் கீழே இருக்கேன்னு கீழே போனானே பகவான், தோன்றிய இப்ப நன்னா பிரகாசிக்கிறானோ. ஏன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு பகவான் இறங்கி வரானோ, எவ்வளவுக்கு எவ்வளவு எளிமையை வெளிப்படுத்துகிறானோ, அவ்வளவுக்கு அவ்வளவு அவனுடைய கல்யாண குணங்கள், மங்கள குணங்கள் எல்லாம் பிரகாசிக்க தொடங்கும். அதனால அவன் பெரிய பெரிய காரியம் பண்ணும்போது அவன் பெருமை பிரகாசிக்கும், எளிமை பிரகாசிக்காது. ஆனா கீழே உட்கார்ந்து தேரோட்டும் போதுதான் அவன் எளிமை நன்றாக பிரகாசித்தது.